ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் நம்மளை விட்டு மறைந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு துயரமான விஷயம் தான். ஏன்னா பல வருஷங்களாக நம்மளை சிரிக்க வச்சிருந்தவர் தான். அப்படிப்பட்டவர் மறைஞ்சிட்டார். ஆனால் அந்த மறைவிலையுமே வந்துட்டு தன்னுடைய விளம்பரத்தை தேடுற டாக்டர் பிபிடி திவாகர் அப்படின்னு தன்னைத்தானே உயர்வாக பேசிக்கிற பெருமையாக பேசிக்கிற இந்த பெருமை பீத்த கிறுக்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரோபோ சங்கரை வச்சு பயங்கரமாக வந்துட்டு விளம்பரம் தேட பார்த்துருக்காரு. அதாவது ரோபோ சங்கர் அவர்கள் அவருக்கு தீவிர ரசிகனா, இவருக்கு வந்து ரோபோ சங்கர் அவர்கள் தீவிர ரசிகனாம். அது மட்டும் இல்லாம இவரை பல முறை வந்து பார்த்து பாராட்டணும்னு நினைச்சாராம். ஒரு முறை ஃபோன் கூட பண்ணாராம் ரோபோ சங்கர். பட் ஆனால் திவாகர் அவர்கள் எடுக்கலையாம். இது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறமா திவாகரை போய் ஒரு முறை பார்க்க நேர்ந்துதாம். அந்த இடத்துல வந்துட்டு திவாகரை பார்த்து, நான் அவங்களுடைய தீவிர ஃபேன், உன்னை மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோக்களை வந்துட்டு பார்த்து ரசிச்சிருக்கேன், சிரிச்சிருக்கேன், உன்னை எல்லா வீடியோவும் பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, ஒரு முறை உன்னை மாதிரி வந்துட்டு பேசினா எனக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ரோபோ சங்கர் அவர்கள் திவாகர் கிட்ட பேசினதா தற்போது வந்துட்டு பேசியிருக்காரு திவாகர் அவர்கள். இதை வந்துட்டு வீடியோவாக வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்த மக்கள் தான் தற்போது பயங்கரமாக காரி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, இவர் எந்த வீடியோ பார்த்தாலும் நிறைய பேர் காரி துப்பி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பட்சத்தில் இப்படி ஒருவரோட மறைவில் கூட வந்துட்டு விளம்பரம் தேடுறியே அப்படின்னு சொல்லி திவாகரை இன்னும் கேவலமாக திட்டி தீர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இன்னும் கேவலமான இழி செயல்கள் கூட வந்துட்டு திவாகர் செய்ய தயங்க மாட்டாரு அப்படின்றது டவுட்டே கிடையாது. ஏற்கனவே பெருமை பீத்திக்கிட்டு தான் உயர்ந்த ஜாதி, தான் ஒரு டாக்டர், நான்லாம் 100க்கும் 200 வேலை செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க திவாகரை மக்கள் வந்துட்டு வெறுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு மிக பிரபலமான ஒருவர் வந்து மறைந்திருக்காரு. அதுலேயுமே விளம்பரம் தெரிவிக்க திவாகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.